Hi friends, welcome to பருப்பும் நெய்யும் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். கல்யாண வீடுகளையும் ஹோட்டல்லையும் வத்தக்குழம்பு வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். ஸோ அதே டேஸ்ட்ல நம்ம வீட்டில் வந்து வத்தக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வத்தக்குழம்பு செய்யறதுக்கு ஒரு இரும்பு கடாய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வத்தக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெயிலேயே நம்ம வத்தக்குழம்பு செய்யறது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வத்தல் வந்து கருகிராமல் நல்லா பக்குவமாக நம்ம வறுத்து எடுக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் சுண்டைக்காய் வத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் உப்பு சேர்த்தது உப்பு சேர்க்காததுன்னு சொல்லி தனியாக தருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழம்புல வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து மணத்தக்காளி வத்தல் வந்து வறுத்து எடுத்துட்டேன். இப்போ கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாள் கூட நம்ம வந்து வச்சு வெளியிலேயே வந்து 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் மாதிரி ஒரு 15 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாமே ஒன்றுக்குள்ள போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து சாம்பார் பவுடர் எடுத்துக்கலாம். இது வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ண சாம்பார் பவுடர். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தனித்தனியாக மிளகாய் வத்தல் கொத்தமல்லி தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுறதா இருந்தால் 1:2ன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து மிக்சியில் அடித்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா கட்டியாக கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் பொடிசு பொடிசாக கூட நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ குழம்பு நம்ம கட்டியாக வேணும்னா கொஞ்சம் நம்ம வந்து தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ சாம்பார் பவுடர் ஆட் பண்ணும்போது கருக விட்டுறக்கூடாது. கரெக்டாக பக்குவமாக பார்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம இந்த குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்து நினச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி கரைசல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் 3 தடவை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த புளி கரைசலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் உரைப்பு வேணும் அப்படின்னா நம்ம சாம்பார் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், உரைப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ பாருங்க குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. அந்த எண்ணெய் வந்து தனியாக மேலே வந்து நமக்கு பிரிஞ்சு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகத்தை மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு இதில் வந்து அந்த கொதிக்கிற குழம்புல நம்ம வந்து மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி விடணும். ஸோ அது ரொம்பவே நல்ல வாசனை கொடுக்கும் உங்களுக்கு. மிளகு ஜீரகம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து தாளித்து வச்சுருந்த நம்ம மணத்தக்காளி வத்தலையோ இல்லை சுண்டைக்காய் வத்தலையோ நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இதில் வந்து ஆட் பண்ணணும். வெல்லம் சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த உரைப்பு அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சமன்படுத்தி கொடுக்கும், டேஸ்ட்டுமே இன்னும் அதிகரித்து கொடுக்கும். அதனால் வெல்லம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இதில். இப்போ நம்ம டேஸ்டியான வத்தக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தட் படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான வத்தக்குழம்பு.
இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காம பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.